இந்த வீடியோல விஷாரத் பூர்வாத்தோட क्वेश्चन पेपर பார்த்துடலாம் இன்னைக்கு विशारद पूर्वात फर्स्ट பாருங்க पेपर 1 पेपर 1 ல चार अवतरणों का सप्रसंग व्याख्या कीजिए फर्स्ट வந்து lesson 2 ல இருந்தும் lesson 3 ல இருந்தும் கேட்டிருக்காங்க lesson 9 lesson 11 மொத்தம் டோட்டலா எத்தனை lesson இருக்கு அப்படினா உங்களுக்கு 15 lesson இருக்கு இல்லையா 15 lesson ல இருந்தும் கேட்டிருக்காங்க अवतरणों का सप्रसंग व्याख्या कीजिए வந்து என்னது 15 lesson को கேக்குறாங்க சோ அப்ப 1 to 10 lessons ஓடுது நீங்க படிச்சிட்டீங்க அப்படினா உங்களால இத அட்டெண்ட் பண்ண முடியும் lesson 1 இது lesson 2 lesson 3 lesson 6 lesson 7 lesson 9 சரியா இதுல வந்து பாருங்க lesson 2 lesson 3 lesson 9 lesson 11 lesson 15 lesson 8 சோ அப்ப டோட்டலா 15 lesson இல்ல உங்களுக்கு 1 to 10 lessons படிச்சா நீங்க இதுல எழுதிடலாம் அடுத்து बोलाराम का जीव नंबर वाली तिजोरी பாருங்க இதல வந்து சாராம்ஸ் கேட்டிருக்காங்க 1 to 5 lessons ஓட சாராம்ஸ் படிச்சிட்டீங்க அப்படினா உங்களால இத எழுதிட முடியும் இதுல வந்து போலாராம் பாபுக்கு கதமே மேம்பு கேட்டிருக்காங்க இதுல வந்து थर्ड ரோம் லெட்டர் பாருங்க தோதாராம் நிர்மலா கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் 3 போட்டு படிச்சிட்டீங்க அப்படினா உங்களால இந்த கரெக்டர்ஸ் எழுதிட முடியும் டிப்பனி வந்து பாருங்க டிப்பனி 5 இம்பார்ட்டன்ட் இத நோட் பண்ணிக்கோங்க இதில இருந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க அட்லீஸ்ட் படிக்க முடியாதவங்க இதையாவது படிச்சுக்கோங்க இதுல வந்து நிர்மலா தோத்தாராம் கிட்ட நிர்மலா வந்து ஹீரோயின் இல்லையா சோ அதனால நிர்மலா கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிர்மலா தோத்தாராம் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து தீன் ட்ரிப்பனி வந்து இந்த 5 இந்த 5 மொத்தம் 10 மட்டும் இருக்கு இத மட்டுமாவது நல்லா படிச்சுக்கோங்க சரியா இதுல 3 ரிப்பீட் ஆயிருக்கு மத்தபடி 7 தான் படிக்க வேண்டியதா இருக்கு அடுத்து 5th रोम लेटर பாருங்க कहानी का सारांश उसने कहा था गुंगे 1 to 5 lessons படிக்கோங்க டிப்பனி வந்து 1 to 5 lessons இல்ல இதுல இருக்கத 5 வார் படிச்சுக்கோங்க இந்த 5 படிச்சுக்கோங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் படிக்காம போறீங்க இதுல 5 டோட்டலா வந்து உங்களுக்கு இதுல 10 இருக்கு அதையாவது படிச்சுக்கோங்க அடுத்து பேப்பர் 2 பார்க்கலாம் grammar question answer பொறுத்தவரையுமே 4 प्रश्नों का இது வந்து கேட்டிருக்காங்க 1 to 10 क्वेश्चन வந்து நல்லா தரவா படிச்சிட்டீங்க அப்படினா உங்களால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இல்ல அப்படினா இதலையாவது படிச்சுக்கோங்க சரியா பாருங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க सर्वनाम क्रिया भूतकाल उपसर्ग ने पद परिचय இதுவும் सर्वनाम संधि क्रिया वाच्य भविष्य नेकब पद परिचय अटलीस्ट இதுல இருக்க पद परिचयाவது தெரிஞ்சு வெச்சுக்கோங்க ஈஸி पद परिचय ரொம்ப ஈஸி இது பாருங்க இது கேட்டிருக்காங்க அடுத்து शुद्ध कीजिए கிராமர் வந்து ரொம்ப ஈஸி शुद्ध कीजिएலாம் அதல கொடுத்திருக்கிறது தான் நான் புதுசா ஒண்ணும் கேட்க போறது அங்க இருக்குது தான் உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கு செக் பண்ணி பார்த்து படிங்க शुद्ध कीजिएலாம் வீடியோ இருக்கு சரியா இது வந்து கிராமர் படி என்ன வரணும் எப்படி வரணும் அப்படின்றது சாகியே வந்தா கோ வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும் அத வச்சு தான் நம்ம வந்து இத शुद्ध कीजिए பண்ணனும் सूचना के अनुसार வந்து பண்றது இதெல்லாம் லிங்க் பதிலியே வச்சன் பதிலியே இதெல்லாம் வந்து ஈஸியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இதுல எப்படி ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாலே நீங்க படிக்காமயே எழுதிட முடியும் लिंग बदले वचन बदले எல்லாம் வந்து ஆல்ரெடி நான் எடுத்துர்க்கேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரூப்ரேகாவை பொறுத்தவரையும் 1 to 5 lessons ஓடுது படிச்சுக்கோங்க 1 to 5 lessons வந்து எஸ்ஏ படிச்சிட்டீங்கன்னா 1 நிபந்தனை எழுதிடலாம் 1 to 5 lesson இதுல வந்து 3 கேட்டிருக்காங்க 3 நோட் பண்ணிக்கோங்க அடுத்து 4 கேக்குறாங்க 4 ல உங்களுக்கு 1 தான் எழுதணும் சோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 4 இருக்கு சரியா இந்த லிங்க் பதிலியே வச்சன் பதிலியேன்றதெல்லாம் இதுல இருக்கறதாவது நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சிட்டு இதுல இருக்கறதாவது படிச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு அப்புறமா மார்க் பண்ணுங்க லெட்டரை பொறுத்தவரை 1 to 5 லெசன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏனா வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினா லெட்டர் ரைட்டிங் பொறுத்தவரை ஒன்னு வந்து official letter ஒன்னு personal letter கொடுத்திருக்காங்க 1 to 5 வந்து official letterா இருக்கு சோ அதுல இருந்து ஒன்னு கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்து இதுல இருந்து ஒன்னு கேட்பான் அதனால 1 to 5 தரவா படிச்சுக்கோங்க எப்ப படிச்சாலும் அந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க இது வந்து ஷார்ட் நோட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எழுத தெரியும் ஷார்ட் நோட்ஸ் அழகா அடுத்து டிரான்ஸ்லேஷன் 20 மார்க்ஸ் கேக்குறாங்க டெய்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்து உங்களால ஈஸியா வந்து டிரான்ஸ்லேஷன் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் டிரான்ஸ்லேஷன் பொறுத்தவரை எப்படி படிக்கணும் அப்படினா கிராமர் மிஸ்டேக் வராம பார்க்கணும் அவ்வளவுதான் அதான் முக்கியம் கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுதினாலே அது ஈஸியா வந்துரும் அடுத்து பேப்பர் 3 பாருங்க
திருமந்திரம், தம்பியார், இலக்கியர் கணிகை, எல்லாம் இன்பமயம், இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது பிரிவு 1. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு பிரிவில் வந்து 2 பிரிவில் 3 படிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பிரிவில் எப்பயுமே வந்து 3 எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த லெசன்ஸு செகண்ட் பார்ட் வந்து நிறைய போர்ஷன், அதனால் இதில் இருக்கிறத மட்டும் நல்லாவே 3 படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களால் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். 3 இதில் ஃபஸ்ட்டு ரோம் லெட்டரில் அட்டன் பண்ண பாருங்கள் எப்பயுமே. அதுதான் பிரிவு 2ல் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ரொம்பவும் அதிகமாக படிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பாருங்கள், தென்றலின் மென்மை, சிங்கி சிங்களன், அப்புதி, நாவுக்கரசர், இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே தான் ஆண்டாள் பாடிய திருப்பாவை தான் இதில் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே அதே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் அப்படின்னா செகண்ட் ஒனில் 4த்தும் 5ம் 4ம் 5 நோட் பண்ணிக்கோங்க. தேர்டில் ஃபஸ்ட்டும் செகண்டும், 4த்தில் ஃபஸ்ட்டும் செகண்டும், 5த்தில் தேர்ட் ஒன்று, 6த்தில் ஃபஸ்ட்டும் செகண்டு தேர்டும். ரோம் லெட்டர் இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும் இல்லையா, இலக்கிய கணிக்கில் அதில் வந்து தனித்தனியாக நீங்கள் நோட் பண்ணி படிங்க. சரியா? அட்லீஸ்ட் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறதையாவது நல்லா படிச்சுக்கோங்க, விட்டுட்டு போகாதீங்க. புரிஞ்சுதா? தன்யவாத்.